Hello friends, welcome to my channel Cooking and Tasting. இன்னைக்கு நம்ம Cooking and Tastingல bread cutlet எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல bread துண்டுகளை நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு பொடிச்சு வெச்சுக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கை தோல் உரிச்சு மசிச்சு வெச்சுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொடியா அரிஞ்சு வெச்சுக்கோங்க. கேரட் துருவி வெச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் 4 பல்லு பூண்டு ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டை நசுக்கி வச்சுக்கோங்க. கறிவேப்பிலை கொத்தமல்லியை பொடி அரிஞ்சு வச்சுக்கோங்க. 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு எடுத்துக்கோங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. டைட்டான மாவை பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்ல. உருளைக்கிழங்குல இருக்க ஈரப்பதமே போதும். பிசைஞ்சதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்துக்கோங்க. சோள மாவு அப்படி இல்லைன்னா மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி கரைச்சிக்கோங்க. ஒரு பெரிய அகலமான தட்டில் பிரெட் க்ரம்ஸ் போட்டு நல்லா விரித்து வச்சுக்கோங்க. உருண்டி வச்சுருந்த உருண்டைகளை இந்த மாதிரி தட்டி கட்லட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. அதை அப்படியே இந்த மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் டிப் பண்ணிக்கோங்க. பொறுமையாக அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு புரட்டி எடுத்துக்கோங்க. எல்லா இடமும் பிரெட் க்ரம்ஸில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே போல் நம்ம எல்லா கட்லட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ண கட்லெட்டை நம்ம ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கட்லெட்டாக அது உள்ளார போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கட்லெட் போட்டதுக்கப்புறம் சூடு ரொம்ப வைக்க தேவையில்லைங்க. மீடியமுக்கும் லோவுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பொன்னிறமானதுக்கப்புறம் நான் அடுத்த சைடு பிரட்டி விட்டுருக்கேன். அடியில் இருக்கிற பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. நம்ம சூப்பரான பிரெட் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம காலையில் செஞ்சு எடுத்துகிட்டு போனால் கூட ரஃப் ஆகாது, சாஃப்டாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த கட்லெட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் குக்கிங் அண்ட் டேஸ்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.